சினிமாவில் நடித்ததை விட தொலைக்காட்சியில் நடித்து நல்ல பேர் வாங்கின ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னா லட்சுமி ராமகிருஷ்ணன் தான். இவங்க நிறையா படத்தில் நடிச்சிருக்காங்க. பாஸ்கரனில் கூட ஆர்யாவுக்கு அம்மாவை நடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த அளவுக்கு ரீச் ஆகாத இவங்க சொல்வதெல்லாம் உண்மை, என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா அப்படின்னு பல முக்கியமான டயலாக் மற்றும் ப்ரோக்ராமின் மூலமாக ரொம்பவே பிரபலம் அடைஞ்சவங்க. இவங்களோட ட்விட்டர் பேஜை பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு நடக்கும் கொடுமைக்கு எதிராக அதிகமான குரல் கொடுக்கக்கூடிய பெண்மணியில் முக்கியமானவங்க இவங்க. இப்போ திடீர்னு என்ன ஆச்சுன்னா, ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு இவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அந்த இன்டர்வியூவில் இவங்க பேசும்போது ஒரு மலையாள இயக்குனர் எனக்கு பாலியல் தொல்லை கொடுக்க முயற்சிச்சாரு அப்படின்னு சொல்லி இவங்க பகிரங்கமாக சொல்லியிருக்காங்க. அவங்க யார் என்னன்றதை அவங்க பேரை அவங்க சொல்லலை. மலையாளம் மட்டும் கிடையாதுங்க, தமிழ் படத்தையும் நிறையா இந்த இயக்குனர் இயக்கியிருக்காராம். இந்த இயக்குனர் கூப்பிடும்போது லட்சுமி ராமகிருஷ்ணன் போகாததால் அந்த இயக்குனர் படப்பிடிப்பின் போது லட்சுமி ராமகிருஷ்ணனை எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்டாங்களாம். அதனால் அந்த படத்தில் நடிக்கிறதையும் விட்டுட்டு வெளியே வந்துட்டாங்க லட்சுமி ராமகிருஷ்ணன். அதுதான் அவங்களோட கடைசி படம்னு சொல்கிறாங்க. மேலும் லட்சுமி ராமகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு முன்னணி இயக்குனர் அவங்களோட உதவி இயக்குனரை அனுப்பி என்கிட்ட பேச சொல்லி பேசினாங்க. அந்த உதவி இயக்குனரும் வந்து என்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட்டை கொடுத்து பேசினாங்க. எனக்கு வந்த கோவத்துக்கு அவங்கள கையை நீட்டி அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லட்சுமி ராமகிருஷ்ணன். அது மட்டும் இல்லாங்க, லட்சுமி ராமகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க கால் சீட்டை குறித்து தான் என்கிட்ட பேச வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சேன். எவ்வளோ டிகிரி இருந்திருந்தா அவங்க என் வீட்டுக்கே வந்து அவங்க அப்படி பேசுவாங்க, உடனே அவங்கள வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லட்சுமி ராமகிருஷ்ணன். அந்த இயக்குனரோட பேர் என்னன்றது தெரியல, நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி லட்சுமி ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அந்த இயக்குனர் யார் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக அந்த இயக்குனரோட பேரை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் எழுதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இது மாதிரி நியூஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா உண்மையான செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.